ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா நம்ம தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம்ல, அந்த எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறோன்னு பாருங்க. இப்படி ஒரு கரண்டியில் எண்ணெயை ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மூணு சேர்த்து தேய்ச்சோம்னா முடி நல்லா கருகருகரு நல்லா வளரும். ஆனால் நம்ம உடம்பையும் பார்த்துக்கோங்க, சளி உள்ளவங்களுக்கு விளக்கெண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம், வெறும் நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெயிலையும் இது பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா ரொம்ப நைட்டு பனி ரொம்ப அடிக்கி சளி இருக்கு. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருந்தாலும் கண்ணில் இருந்து நீராக வடியுது, மண்டை விண்ணு விண்ணுன்னு குத்துற மாதிரி இருக்கும். அதனால இங்கே பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயில தான் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெயில 2 சீரகம், 2 சீரகம், 2 மிளகு, 2 மிளகு, 2 சீரகம், 2 மிளகு, இஞ்சி. இஞ்சி எதுக்கு சேர்க்கோம்னா மண்டையில் உள்ள நீரெல்லாம் வாங்கிடும். இஞ்சி மண்டையில் உள்ள நீரெல்லாம் வாங்கிருந்து ஒரு 2 வெள்ளைப்பூடு இப்படி தட்டி இப்படி போட்டுக்கிட வேண்டியதான். தட்டி போட்டுக்கிட வேண்டியதான். வெள்ளைப்பூடு வந்து இஞ்சி வந்து லைட்டா, ரொம்பலாம் போட வேண்டாம், லைட்டா. தோலை இழைச்சிட்டு இப்படி 2 துண்டு இப்படி பேருக்கு போட்டுக்கிட வேண்டியதான். வேணா 2 வெங்காயம் போட்டுக்கிடலாம், நல்லது, சளிக்கு நல்லதுதான் வெங்காயம். வெங்காயம் சேர்க்கறது வந்து நல்லதுதான். பார்த்தீங்களா, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 சேர்த்தா நல்லது, உடம்பு ஹீட்டா இருக்கு, சேர்த்துக்கோங்க. ஆனா வெறும் நல்லெண்ணெய்னாலும் பரவாயில்ல. 2 மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி. வேணா வெங்காயச்சாறு இப்ப எல்லாரும் ஊத்துறாங்க, நான் ஊத்தல. வெங்காயச்சாறு வந்து இப்ப எல்லாரும் ஊத்தி செய்யறாங்க, அதனால தப்பு கிடையாது, நல்லதுதான். இப்படி நல்லா வெடிக்க பார்த்தீங்களா, இப்படி சட சட சடன்னு வெடிச்சு வரும்போது இறக்கிட்டு வெது வெதுப்பான சூடு இருக்கும் போது இந்த பாருங்க, நல்லா முட்டை முட்டையே வருதா, இப்படி ஆவி கிளம்பி இப்படி கருக விட்டுறாம நல்லா செம்பல்ப்பா வந்த வர வரையும் நல்லா இது பண்ணிட்டு அதை அப்படியே ஆறுன பிறகு இப்படி ஒரு வாரத்துல ஒரு நாள் இதான் எண்ணெய் தேய்ச்சி குளியல். இப்போ உள்ள மாதிரி கிடையாது, சூப்பரா இருக்கும். தேய்ச்சி தலை ஃபுல்லா தேய்ச்சி சீவக்காய் போட்டு குளிச்சிருங்க. இல்லை எண்ணெய் போகணுன்னா மைல்டான ஷாம்பு போட்டு குளிக்கலாம். வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இது 6 பேர் முடியை நல்லா வகந்துட்டு உச்சியில கொஞ்சம் நல்லா அரைக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க முனி வரையும் இழுத்து விடுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பு சனிக்கிழமை குளிச்சுட்டு களி வாங்கி சாப்பிடணும். களி கிண்டி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ப்பு கண்டிப்பா கண்ணில் இருந்து நீர் வராது, மண்டை கடன் கேட்கும், உடல் சூடு குறைக்கும். எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பா குளிக்கணும் வாரத்துல ஒரு நாள்.